வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் உங்கள் தினேஷ். குழந்தைகளுக்கு கல்வி மேலே ஆர்வம் இருக்க நிறைய தலைவர்கள், நிறைய பெரியவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் குழந்தைகளுக்கு கல்வி மேலே ஆர்வம் வர வைக்க ஒரு விளையாட்டை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ விளையாட்டு மூலமாக குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வி கண்ணை திறந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அவர் பேஷனேட்டாக இருக்க அந்த ஸ்போர்ட்ஸை வச்சு ஒரு யங் டீமை ஸ்வீடன் கூட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற கெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் திரு உமாபதி அவர்கள் தான். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சொல்லுங்க. ஓகே, அதாவது இவங்க சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு டீமை ஸ்வீடன் வரைக்கும் கூட்டு போய் நிறைய சாதனைகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ இது செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேலே ஆர்வம் இருந்திருக்கணும். நீங்கள் அது மூலயமா நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அகாடமியை எப்படி ஆரம்பிச்சிங்க, ஏன் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இது எனக்கு மட்டும் இல்லை, நான் இருக்கிற வியாசர்பாடி பகுதி முழுக்க ஃபுட்பால் மேலே எல்லாருக்கும் மிக ஈடுபாடு கொண்டவங்க தான். எங்களுக்கு அந்த வகையில் தான் இதில் மேலே ஒரு நல்ல ஈடுபாடு வந்தது. ஒரு 5ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், அதுலேருந்தே நான் ஃபுட்பால் ஆடுறேன். அதன் மூலமாக எனக்கு அரசு துறையில், வருமான வரித்துறையில் எனக்கு வேலை கிடச்சிது. அதன் மூலமாக நானும் என்னோடய சமூகத்துக்கு இதன் மூலமாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது, சரி விளையாட்டை ஒரு கருவியாக வச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்னோட சேர்ந்த நண்பர்கள், சமூக அக்கறை கொண்ட நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து 2000 இந்த அமைப்பை ஸ்லம் சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சொசைட்டி, எஸ்சி ஸ்டட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பை உருவாக்கணும். குறிப்பாக ஏன் ஃபுட்பால் எடுத்தோம்னா, ஃபுட்பால் ஒரு ஹேண்ட்ஸம் கேம். அதாவது பெரும்பான்மை இந்த தொழிலாளர் மத்தியில் ஃபுட்பால் விளையாட்டு ரொம்ப தொழிலாளர் இருக்கிற பகுதிகளில், அதனால் அதை கொண்டு வந்தோம். இன்னொன்று என்னென்னாக்கா, குழந்தைங்களை வெறுமனே படின்னு சொன்னால் அதுக்கான அவங்களுக்கு ஆர்வம் குறைவாக தான் இருக்கும். அவங்க விளையாட்ட பிறகு அவங்கள படிக்க வச்சோம்னா நிச்சயமாக படிப்பாங்கன்ற ஒரு முயற்சியை பண்ணோம். அது உண்மையாகவே நல்ல வெற்றிகரமாக நடந்துடுது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைகள் ஃபுட்பால் விளையாடும்போது, இந்த லோக்கல் மேட்சஸ் எல்லாம் விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய ஆட்களை மீட் பண்ணலாம் த்ரூ அவுட் இந்தியாலாம் போகும்போது. பட் நீங்கள் ஒரு படி மேலே போய் ஸ்வீடன் அளவுக்கு கூட இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அந்த டைமில் அந்த குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க? அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வீடன் மேட்ச் எப்படி நடந்தது? இது உடனே நடக்கலை. நாங்கள் 2000 ஸ்டார்ட் பண்ணோம், 10 வருஷம் பிறகு தான் நடந்தது. அதனால் நாங்கள் ஒரு படிப்படியான வளர்ச்சியில் வர வச்சோம். எங்கள் டீமை லீக்கில் போராடி என்ட்ரி வாங்கணும். சென்னை லீக்கில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சென்னை லீக்கில் தொடர்ந்து 4 இயர்ஸ் சாம்பியன்ஷிப் எடுத்தோம். சாம்பியன்ஷிப் அந்த ப்ரொமோஷன் இது சென்னை லீக்கில் ஒரு வரலாறே சொல்லலாம். அதோடு தொடர்ந்து இந்த போட்டிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவொன்னையும் எங்களுடைய திறமையை வெளிப்படுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. அதற்கு முன்னாலேயே எங்களுடைய பிளேயர் திலீப் என்ற ஒரு சிறுவன் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கான். 2007 அண்டர் 13 இந்திய அணியில் பங்களாதேஷ் போயிருக்காரு, ஸ்ரீலங்கா போயிருக்காரு, சவுதி போயிருக்காரு, ஈரான் போயிருக்கிறார். அதே மாதிரி சக்தீஸ்வர் என்ற ஒரு கேர்ள் ஃப்ரான்ஸ் போயிருக்கிறாங்க. அது எங்களோட படிப்படியான வளர்ச்சி நோக்கி வந்ததுனால இது கொஞ்சம் எளிதாக இருந்தது எங்களுக்கு. அதாவது ஸ்வீடன்றது குழந்தைங்களுக்கு அது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். முதல்ல விமானத்தில் போன ஒரு சந்தோஷம், அங்கே பார்த்த சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலை. மிக உயர்வான ஒரு நாடுன்னு சொன்னால் அந்த நாடு எப்படி எல்லாரையும் நான் எந்த நோக்கத்துக்காக ஒரு சமமான, எல்லாரும் சமமான மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பாடுபடுறோமோ அதை அங்கே பார்க்க முடியுது. அது ரொம்ப எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த போட்டியில் உண்மையாகவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளை விட மிக அட்வான்ஸாக இருக்கிறாங்கன்றதை நம்ம மறுக்க முடியாது. அதை கண்கூடாக பார்த்தோம். பிரேசில் டீமு, ஸ்பெயின், சவுத் ஆப்பிரிக்கா அந்த டைமில் வேர்ல்டு கப் ஃபார்மில் இருந்தாங்க. அந்த டீமில் மிக அற்புதமாக ஆடினாங்க. நாங்கள் அவங்களோட போராடினோம். ஸ்வீடனை 3 டீமில் ஆடினதில் ஸ்வீடனை வின் பண்ணதுன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். யூரோப்பியன் கண்ட்ரிஸை வின் பண்ணுறது ஒரு எளிதான விஷயமே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருமே
ஃபுட்பாலுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. ஃபுட்பால் பேரை ரொம்ப வந்து உயர்வாக பார்க்குறாங்க. குறிப்பாக நாங்கள் போகும்போது நாங்கள் ரொம்ப மிக சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் அந்த பார்க்குற சூழ்நிலை, அந்த இருக்கிற சுற்றுப்புறம், மதிக்கிற விதம், மற்றவங்க நடத்துகிற விதம் எல்லாமே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அங்கே வந்து நாங்கள் ஒரு டர்ஃப் கிரவுண்டை பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் டர்ஃபு. அது எங்களுடைய கனவாகவே இருந்தது. அது வந்து பார்த்தது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதாவது நீங்கள் சொன்னீங்க ஸ்வீடனில் இந்த டர்ஃப் கிரவுண்டு பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் கிரவுண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலே அந்த டர்ஃப் கிரவுண்டு இல்லை. நம்ம நேஷனல் டீம்ஸ் விளையாட இதில் கூட டர்ஃப் கிரவுண்ட் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வேசர்பாடியில் நீங்கள் கோச்சிங் கொடுக்குற அந்த அகாடமி கிரவுண்ட் வந்து ஒரு டர்ஃப் கிரவுண்டாக நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இது வந்து சாதாரண விஷயமே வந்து கிடையாது. இது பாசிபிலிட்டியே எப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி நடந்தது? இது வந்து இதுக்கு எங்களோட முயற்சி சேர்த்து சென்னை மாநகராட்சிக்கும் அதோடைய மேயர் ஆணையாளர்களுக்கு தான் இணை ஆணையாளருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த ப்ரொப்போசலை வந்து நாங்கள் அங்கே பார்த்த இந்த கனவு ப்ரொப்போசலை வந்து கொடுத்தோம். நாங்கள் என்னெல்லாம் சாதிச்சுக்கிறோம், இங்கே குழந்தைகள் எப்படியெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து விளையாட்டில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான். இது வரைக்கும் சென்னையில் எங்கேயுமே போட்டதில்லை. ஒரு புது விஷயமாக இருந்தது. குறிப்பாக நார்த் மெட்ராஸ்ன்றதுனால ஒரு சில இதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இது எப்படி போடுவாங்களா, இதெல்லாம் எப்படி சாத்தியமா, இது வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்றதெல்லாம் வந்து ரொம்ப அச்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் விளக்கணும். நாங்கள் பெங்களூரில் அது போட்டிருக்காங்க. பெங்களூர்லேயே போய் அதிகாரிகளை கூட்டுன்னு போயிட்டு காட்டி அந்த நிறுவனத்தையும் அவங்களோட பேச வச்சதுனால ஒரு 50 lakhஸ்க்கு மேலே அந்த கிரவுண்டு அமைச்சுன்றது ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டிலே முதல் முறை அமைச்சிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நிறைய கிரவுண்ட் அதை பார்த்துட்டு எல்லா இடத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கும் போடுன்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால் இது மாதிரி நிறைய கிரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால இந்த நேரம் நான் ஒரு கருத்தை நான் சொல்ல கொடுத்தேன்னாக்கா, நம்ம விளையாட்டை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனோம்னா முதல்ல நல்ல ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், நியூட்ரிஷன் இருக்கணும், அப்டேட் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கணும். இப்போது எங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கிரவுண்ட் இருக்குது. இந்த மூணும் கடைசினால நிச்சயமாக நம்மளாலேயும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு வரலாம். அதில் ஒன்றும் மிகப்பெரிய அதிசயம்லாம் இல்லை. இங்கே இருக்கிற குழந்தைங்கள வந்து நாம் வந்து 4-5 வயசுலேயே அதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. இப்போ ஐஎஸ்எல் வந்துடுது, அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. எங்கள் குழந்தைங்களும் ஐஎஸ்எல் அகாடமிலையும் சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணால் நம்மளில் வந்து 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே வேர்ல்டு கப்பில் ஷுவரா. இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம நேஷனே வந்து ஒரு கிரிக்கெட் நேஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு T20 மேட்சாக இருந்தாலும் சரி, வேர்ல்ட் கப் மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் மேட்சாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீவர் எப்போவுமே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேர்ல்ட் கப் வரும்போது மட்டும்தான் அந்த ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கு தவிர மற்ற டைமில் வந்து அது ஒரு பெருசாக ஒரு வரவேற்பு இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது முழுமையான உண்மையாக இருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லோக்கல் செவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏதாவது ஒரு மூலையில் லோக்கல் செவன்ஸ்ன்னு நடக்கும். அங்கே போய் பார்த்தோம்னாக்கா நிற்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது. அவ்வளோ இதை வந்து கொண்டு வந்து சேர்க்கலை. இந்த மக்களுடைய அந்த ரசனையை வந்து யார் கொண்டு வரணுமோ அவங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கலை. எல்லாரும் ஃபுட்பாலை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, ஃபுட்பால் மேலே எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கான்றதுக்கு இப்போது ஐஎஸ்எல் நடந்தபோது இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கு ஈக்குவலாக இதோடைய வந்து ரசிகர்கள் இருந்தாங்கன்னு நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அதனால் இதை வந்து கொண்டு வர்றது தான் முக்கியம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு வர்றதும் பெருநிறுவனங்களும் அரசும் சேர்ந்து பண்ணால் மக்கள் வந்து ரசிக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்க முடியும். சரி சார், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலில் இந்த கிரிக்கெட் எதாவது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ரிச் மேன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அங்கே ஆரம்பிக்கணும், இந்த மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, அது ரொம்ப எளிமையானது. ஒரு ஃபுட்பால் இருந்தால் 11 பேர் விளையாடலாம், அதை சில 22 பேரை விளையாடலாம். ரொம்ப எளிமையானது. அதனால தான் இதை நாங்கள் நோக்கமாக வச்சோம். குறிப்பாக உழைக்கும் மக்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஃபுட்பால் ரொம்ப சிறப்பாக இருக்கு. பிரேசில், அர்ஜென்டினா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்தோம்னாக்கா ஃபுட்பால் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். காங்கோ, நைஜீரியாலாம் போனீங்கன்னாக்கா அவங்க மாட்டுன்னு
மணிக்கணக்காக விளையாண்டுருப்பாங்க. நாங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பார்க்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் வட சென்னை பகுதியில் வந்து இது இயல்பாகவே இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறது இல்லை. என்னன்னாக்கா அவங்கள வந்து முறைப்படுத்தணும். இப்போ என்னன்னா எல்லாரும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். என்ன ப்ராப்ளம்னா ஒரு 17 வயசுக்கு பிறகு அவங்க சமூக பொருளாதார சூழ்நிலையை வந்து அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு போகாமல் தடுக்குது. இப்போ அவங்க வந்து சிலர் வந்து +2க்கு மேலே போக முடியல, வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ முழு நேரம் ஃபுட்பாலில் அவங்கள வந்து நேரத்தை செலவு பண்ண முடியாதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 17 வயசுக்கு பிறகு குறையுது தான் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணது. அப்போ இதை வந்து எளிதாக வந்து மாற்ற முடியும். அப்போ அவங்களுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்டு, நியூட்ரிஷன் இதை மாதிரியெல்லாம் வந்து பெருநிறுவனங்களும் அரசும் வந்து சேர்ந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து எளிதாக மாற்றக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ நீங்கள் 2000லேருந்து 2015 வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா சார்? ஸோ இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் டீமில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? இந்த SC ஸ்டட்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது சார்? இல்லை, இப்போ நாங்கள் வந்து வெறும் ஃபுட்பால் வந்து எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நாங்கள் வந்து அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த சமூக மாற்றம் தான் எங்களுடைய விருப்பம். இதில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து அரசோட திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறோம். JNNURM, ஜவஹர்லால் நேரு அர்பன் ரெனோவேஷன் மிஷின் ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போனதில் ஒரு 65 லட்சம் ரூபாய் அரசு திட்டங்களை கொண்டு வந்தோம். அதே மாதிரி RTE, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், எஜுகேஷன் ஆக்டில் வந்து குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்குறோம். அது வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு பெரும் முயற்சி இருந்தாலும் ஒரு 15-20 குழந்தைகளை நாங்கள் அதை சேர்த்துருக்கோம். ரொம்ப ஏன்னா நாங்கள் வந்து அந்த சட்டத்தை தெளிவாக இருக்குது எங்களுக்கு. அதனால் அவங்களால வேறு வழி இல்லாமல் சேர்த்துக்கிறாங்க. விருப்பம் இருதோ இல்லையோ வழி இல்லாமல் சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு நாங்கள் பண்ணுறோம். குறிப்பாக வந்து இந்த பால்வாடிஸு ஸ்கூல் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறோம். அந்த பகுதியெல்லாம் வாலண்டியர்ஸ் மூலமாக எப்படி, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 5 வயதுக்குள்ளே தான் வந்து அவங்களுடைய அறிவு எல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சரியான வகையில் சத்துணவு போதான்றதெல்லாம் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு ஏற்ற போல் மானிட்டர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து 2008 வந்து பப்ளிக் ஹியரிங்னு ஒன்று நடத்தணும். அதாவது ரேஷன் ஷாப்பில் உள்ள பிரச்சனைகளையும், மதிய உணவு பிரச்சனைகளையும், பால்வாடிகளில் பிரச்சனையையும் அரசு அதிகாரிகளையும் அந்த பகுதி அப்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு மக்கள் மன்றம் மாதிரி அமைச்சு அந்த மன்றத்தில் மக்களுடைய குறைகளை சொன்னாங்க. அதை மறைந்த IAS அதிகாரி சிலரும் அதில் வந்து கலந்துக்கினாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய பிரதிநிதியாக திரு சுரேஷ் அட்வொகேட் அவங்கெல்லாம் கலந்ததுனால மக்கள் தங்களுடைய பிரச்சனையை அங்கே வந்து சொன்னது மூலமாக அதை ஒரு அறிக்கையாக தயாரித்து அரசாங்கத்துக்கு கொடுத்த பிறனால 11 புதிய ரேஷன் கடை வந்து அங்கே திறந்தாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னாக்கா ரேஷன் கடையில் வந்து பொருட்களை வாங்குறதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் போய் நின்றுடுவாங்க காலையில் வாங்குறதுக்கு. அதே மாதிரி சூழ்நிலைலாம் இப்போது நிறைய மாறிடுது. குழந்தைங்கள் ட்ராப் அவுட்ஸ் அந்த இது வந்து நிறைய குறைஞ்சிருது. சைல்டு லேபர் ஓரளவுக்கு குறைஞ்சிருது. மைனர் சைல்டோட அந்த கேர்ளுங்களுடைய திருமண பண்ணுறவுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிது. இதுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வந்து செலவில்லாமல் பிரச்சாரத்து மூலமாக நாங்கள் வந்து இதை கொண்டு போகிறோம். அதுக்கு வந்து எங்களுடைய குழந்தைகள் மூலமாகவே இது நடக்குது. அதோடு சேர்த்து வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க எங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு இந்த டிபிக்காக இந்த ஸ்லம்மில் இருக்கிற சமூகத்தில் இது அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா சத்துணவு குறைவாக இருந்தால் டிபி நோய் வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. அதுக்காக பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா லூயிஸ் பிகோ அவர் வந்து அம்பாசிடராக இருக்கார். ஸ்டாப் டிபியை வந்து ஒழிக்கிற அமைப்பில் வந்து அம்பாசிடராக இருக்கார். அதனால் நாங்களும் அந்த முயற்சியில் தொடர்ந்து இப்போது ஈடுபட்டோம். அதுக்காக எந்த ப்ராஜெக்டெல்லாம் இல்லை. இது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு விஷயன்றதை நாங்கள் இதை பண்ணுவோம்.
ஓகே. ஸோ அதாவது விளையாட்டு மூலமா வந்து கல்வி கொடுக்க நீங்க ஆரம்பிச்சீங்க. இப்போ அது மூலமா வந்து அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அங்க இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு நீங்க பூனேல போய் வின் பண்ணீங்க. அடுத்தது வந்து ஸ்வீடனுக்கு போனோம்னா அந்த பாஸ்போர்ட்லாம் எடுக்கிற அந்த விஷயமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அடுத்தது வந்து பஸ்ல போக முடியுமா, கார்ல போக முடியுமா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நாங்கள் ஃப்ளைட்லேயே கூட்டு போறோம்னு சொல்லும்போது அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? அப்போ அவங்களோட மனநிலைமை அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க? இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அந்த மக்களுக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நம்ம நம்மளை அறியாமே ஒரு நல்லது செய்திருக்கிறோம் அப்படி தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. இதன் மூலமாக எங்களுக்கு வந்து எங்களோட வார்த்தையை அந்த மக்கள் கேட்குற அளவுக்கு நாங்கள் நல்லதை சொல்கிறத இன்னும் நல்லா சிறப்பாக கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாச்சு. நிச்சயமாக வந்து விளையாட்டு மூலமாகவும் ஒரு உயர்நிலையை அடையவும் இன்னும் அந்த 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 பகுதியையும் ஒரு மாற்றம் பண்ணுவோன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தோடு சேர்ந்தும் நல்ல விஷயங்களையும் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கணும். ஸோ நீங்கள் ஸ்வீடனில் வின் பண்ண மாதிரி இன்னும் நிறைய கண்ட்ரியில் போயிட்டு உங்களோட அகாடமி மட்டும் இல்லை, இந்தியாவில் ஃபுட்பால் வந்து பெரிய விஷயமா வரணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த கெஸ்ட் அவரோட பேஷன், அவரோட சக்ஸஸ்னு மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சக்ஸஸ்னு நினச்ச ஒரு கெஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணோம். இதே மாதிரி வேறொரு சூப்பர் கெஸ்ட்டை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் வரவேற்பறை டீம்.